கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாகவே வைத்து ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 29:23 மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாண்மை உள்ளவனோ கனமடைவான். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் கொடுக்கிற கனத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்களா? கனத்துக்குரிய ஒரு நபராக நீங்கள் வாழ ஆயத்தமா இருக்கிறீர்களா? அப்படி என்றால் இன்று உங்களை தாழ்த்தி கர்த்தரின் கரத்திலே மனப்பூர்வமாய் உண்மையாய் அர்ப்பணித்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய், கர்த்தர் அலங்காரமாய், ஆசீர்வாதமாய், ஆரோக்கியமாய் ஆண்டவர் நிறுத்துவார். தாழ்மை மிக முக்கியம். கர்த்தருக்கு முன்பதாய் ஆபிரகாம் தன்னை தாழ்த்தினதினாலே அவனை விசுவாசத்தின் தகப்பனாகவும், கனத்துக்குரிய பாத்திரமாகவும், ஆசீர்வாதத்தின் சின்னமாகவும், மேன்மை உள்ள மனிதனாகவும், நீதிமானாகவும் அவனை உயர்த்தினார், சாட்சியாக நிறுத்தினார். ஆபிரகாமின் தேவன் இந்த கால வேளையிலே உங்களையும் அப்படிப்பட்ட ஒரு மதிப்புக்குரிய, மரியாதைக்குரிய, சிறந்த ஒரு நபராக தேசத்திலே, சமுதாயத்திலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே உங்களை நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. கெட்டுப்போன பெயர்கள் மறுபடியும் மதிப்புக்குரிய பெயராய் மாற்றப்பட போகிறது. நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாய் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொண்டே இருங்கள். ஆண்டவரே, என்னால அல்ல, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் என்று தாழ்மையாய் அவர் முகத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும் போது, நம்மை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கும் போது, நிச்சயமாய் ஆண்டவர் கனத்துக்குரிய பாத்திரமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கலங்காதிருங்கள். அகந்தை நம்மை தாழ்த்தும், தாழ்மை நம்மை உயர்த்தும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் பலமாய் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.